பரவாயில்ல, தப்பா கொடுத்தா உங்களுக்கு தானே பிரச்சனை. சரியா தான் கொடுத்திருப்பீங்க. ஆமா, உங்க வீட்டுக்காரர் வரல? இல்ல சார், அவருக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு. காலையில ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி என்ன கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்போதே நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது சொல்லி சமாளிப்பீங்கன்னு. உங்க சந்தேகம் நியாயம்தான். ஆனா உங்களுக்கு உதவி பண்ற எம்எல்ஏ சந்தேகப்பட்டது எனக்குள்ள உறுத்துது. பார்க்கலாம், எங்கேயாவது எனக்கும் அதுக்கு சான்ஸ் கிடைக்காதா என்ன? நான் கிளம்பட்டுமா? கிளம்புங்க. இல்ல, எங்க வீட்டுக்காரரு ஆதாரமான அந்த பெஸ்ட் குடுப்பீங்க, வாங்கிட்டு வர சொன்னாரு. பரவாயில்லையே, இவ்வளவு டென்ஷன்லயும் தெளிவா இருக்கீங்க. இந்தாங்க. தேங்க்ஸ். கிளம்புங்க. மிஸ்ஸஸ் வித்யா சார், காலையில போன் பண்ணி செக் பண்ண மாதிரி நாம இப்ப சந்திக்கிறத பத்தி யார்கிட்டயாவது சொல்லிருக்கீங்களா? ஐயோ இல்ல சார், அப்படிலாம் எதுவும் இல்ல சார். இல்ல, நீங்களும் உங்க புருஷனும் ரொம்ப புத்திசாலித்தனமா இந்த இன்ஸ்பெக்டர் பவன்குமாருக்கு பணம் கொடுத்தத பத்தி மூச்சு விட்டீங்கன்னா நான் வாய் கூசாம நீங்க தப்பான பொம்பளைன்னு சொல்லிடுவேன். உங்களுக்கு நிறைய பேரோட தொடர்பு இருக்குது. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட எனக்கு பணத்தை கொடுத்து சரி கட்ட பாத்தீங்கன்னு பிளேட்ட திருப்பிடுவேன். மெதுவா இந்த கொலைகேஸ்ல கூட இருக்கிடுவேன். இல்ல சார், நாங்க எதுவுமே வெளியே சொல்ல மாட்டோம் சார். அப்போ ஓகே, இனிமே என்ன இந்த கேஸ் விஷயமா சந்திச்சத மறந்துடுங்க. சரிங்க சார், நான் வரேன் சார். என்னாச்சு? அந்த இன்ஸ்பெக்டர் ஏதாவது ரிவர்ஸ்ல பேசி பணத்தை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டானா? ஐயோ அப்படிலாம் இல்லங்க, அவன் பணம் எல்லாம் வாங்கிட்டான். ஆனா அவன் என்ன எவ்வளவு கேவலமா பேசின தெரியுமா உங்களுக்கு? அவன் என்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா? உங்களுக்கு நிறைய பேரோட தொடர்பு இருக்குது. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட எனக்கு பணத்தை கொடுத்து சரி கட்ட பாத்தீங்கன்னு பிளேட்ட திருப்பிடுவேன். நம்ம நேரம் கண்டவன் கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. ஆமாங்க, அவன் பேசின பேச்சு என்னால தாங்கவே முடியலங்க. வித்யா, நீ எதுக்கு அழற? அழாத. நான் அதுக்காக அழுவலங்க. நம்மள யாரும் வேணும்னே தான் இந்த பிரச்சனையில மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குறாங்கன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுங்க. என்ன சொல்ற? ஆமாங்க, இது பாருங்க. இதெல்லாம் யார் எடுத்தது? எப்படி கிடைச்சது உனக்கு? தெரியலங்க. இன்ஸ்பெக்டர் பார்த்ததுக்கு அப்புறம் கார்ல வந்து உட்கார்ந்தப்போ சீட்டு மேல யாராவது வச்சிருந்தாங்க. அப்போ நாம பர்ச்சேசிங் முடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்தப்போ கொலைகாரன் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்கான். நாம தான் அவனை தப்பிக்க விட்டுட்டோம். ஆமாங்க, நம்ம அந்த பொண்ணை தூக்குறத அவன் ஏன் போட்டோ எடுத்தானே தெரியலங்க. அவன் ஏன் கேமராவோட வந்து உட்காந்தானே தெரியலங்க. என்ன வித்யா, இதெல்லாம் ஒரு கேள்வியா? அவன் போட்டோ எடுக்கணும்னா கேமராவோட தான் வரணும்னு அவசியம் இல்ல. இப்பதான் மொபைல்ல கேமரா இருக்குல்ல, அதுல எடுத்திருப்பான். ஏன் எடுக்கணும்ன்ற? வேற எதுக்கு? நம்மள பிளாக்மெயில் பண்ணி பணம் புடுங்கதான். யாரு? ஏதோ புது நம்பருங்க. பேசு. ஹலோ, போட்டோ நல்லா வந்திருக்கா? ஹே ஹே, யார் நீ? ஸ்பீக்கர்ல போடு, ஸ்பீக்கர்.
யாரா இருந்தா என்ன மேடம், ஊர் பேரெல்லாம் கூட தெரிஞ்சுக்கணுமா? சரி, உங்களுக்கு எந்த பேர் பிடிக்குமோ அந்த பேர் போட்டு கூப்பிட்டுக்கங்க. பேர் இருக்கட்டும், போட்டோ நல்லா எடுத்திருக்கனா? ஏய் ஏய், யார் அந்த பொண்ணு? எதுக்காக அந்த பொண்ணோட உடம்ப என் வீட்ல கொண்டு வந்து போட்டுருக்க? சும்மா சொல்லக்கூடாது மேடம், சூப்பரா கெஸ் பண்ணிட்டீங்க. நான் தான் அந்த பொண்ணை அங்க கொண்டு வந்து போட்டேன்னு. ஏய், இங்க பாரு, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியணும். யாருன்னு தெரியணும், அவ்வளவுதானே. பேரு ராஷ்மி. காதலிச்ச என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு ஒரே நச்சு. உங்க வீட்டு முன்னாடி வச்சு சட்டையை பிடிச்சி ஒரே கலாட்டா. அக்கம் பக்கத்துல யாராவது பார்த்தா நல்லா இருக்காதேன்னு உங்க காம்பவுண்டுக்குள்ள கூட்டு வச்சு சமாதானப்படுத்தினேன். அதுக்குள்ள வெளியே வந்து கத்துனா குத்திட்டேன். அப்புறம் தான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சேன். ஏழக்கு பாருங்க, உங்க வீட்டை சரியா பூட்டாம வச்சிருந்தீங்க. சரின்னு பாடியை தூக்கிட்டு போய் பாத்ரூம்குள்ள போட்டுட்டு திரும்புறதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. உடனே நான் பரன் மேல ஒளிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க டிஸ்போஸ் பண்றத பார்த்ததும் போட்டோ எடுத்துட்டேன். என்னங்க மேடம், போதுமா விளக்கம்? ஏய் ஏய், உனக்கு என்ன வேணும்? பணம் வேணும். டேய் ராஸ்கல், நீ பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்டா. மவனை நீ இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, உன்னை போலீஸ வச்சு அரெஸ்ட் பண்ணாம விட மாட்டேன். நீ பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்டா. மவனை நீ இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, உன்னை போலீஸ வச்சு அரெஸ்ட் பண்ணாம விட மாட்டேன். அவசரப்படுறீங்களே உதய் சார். சரி வாங்க, கமிஷன் ஆபீஸ் போலாம். நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்ற ப்ரூஃபை நீங்க கொடுங்க. நான் போட்டோவை வைக்க வந்த இடத்துல இன்ஸ்பெக்டருக்கு உங்க ஒய்ஃப் ஏன் 10 லட்சம் கொடுத்தாங்கன்னு கேட்பாரு, பேசிக்கலாம். டேய் டேய், வீணா இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். என்ன வேணும் உனக்கு? 15 லட்சம் பணம் வேணும், அதுவும் நாளைக்கே. டேய், இல்லனா என்னடா பண்ணுவ? என்ன வேணும்னாலும் பண்ணுவேன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? சேகர் எம்போரியத்துல நீங்க 8 மே 2012 சாயங்காலம் 6:39க்கு உங்க காடை தேய்ச்சி வாங்கின கருப்பு கலர் பெட்ஷீட்டால தான் நீங்க பணத்தை கவர் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிருக்கீங்க. அந்த பெட்ஷீட்டை இன்னைக்கு காலையில இன்ஸ்பெக்டர் உங்க ஒய்ஃப் கையில கொடுத்தாரு. அது இப்ப என் கையில இருக்கு. என்ன வித்யா? இல்லங்க, கார்ல தான் இருக்கு. எங்க பணம் தரணும்னு அப்புறம் போன் பண்றேன். இந்த சிம்மை இதோட உடைச்சு போட்டுருவேன், ட்ரை பண்ணாதீங்க. டேய் 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 டேய், வா. இங்கதாங்க வச்சேன். போட்டோ இருந்த டென்ஷன்ல நான் அதை மறந்துட்டேங்க. என்ன வித்யா நீ? இன்ஸ்பெக்டர் கொடுத்த பெட்ஷீட் இது உள்ள வச்சுட்டு கார் கண்ணாடி இறக்கி வச்சுட்டு வருவ. என்ன இவ்வளவு கேர்லெஸ்? அவன் வீட்டுக்குள்ளே வந்து காருக்குள்ள இருந்து எடுத்துட்டு போயிருக்கான். ஹலோ, என்னப்பா? டேய், நான் எந்த மீட்டிங்கும் வர மாட்டேன்டா. கம்பெனியை இழுத்து மூட போறேன். Ankara Gökbirliği geliyor. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.